இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த கட்டம் இந்த உதுஹியா என்ற இபாதத்தை முறையாக செய்ய வேண்டிய சமூகம் இதில் எப்படி தவறு விடுகிறார்கள் அல்லது ஏமாற்றப்படுகிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒன்றுதான், இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய காலம் வந்துவிட்டால் இந்த மிருகங்களுடைய விலைகள் எல்லாம் எல்லையை தாண்டி அதிகரித்து விடுகிறது. எல்லையை தாண்டி அதிகரித்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மிருகத்துக்கு ஏண்ட மிருகம் எனக்கு நினைச்ச விலை வச்சு விற்கலாம், அது பிரச்சனை கிடையாது. உங்கள்கிட்ட சல்லி இருக்குது என்று சொன்னால் உங்களுக்கு நினைச்ச விலை கொடுத்து வாங்கலாம், அதுவும் தவறு கிடையாது. 20,000 ஆட்டை நான் விரும்புகிறேன் 40,000 விற்கணும், யாருக்கும் தடுக்க முடியாது. நீங்கள் 20,000 ஆடு தான் இந்தாங்கப்பா 40,000 வச்சுக்கங்கண்டு நீங்கள் 40,000 கொடுத்து வாங்கினாலும் அது உங்களுக்கு அனுமதி உள்ளது தான். ஆனால் இங்கே பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் ஏமாறக்கூடாது, ஒரு மூமின் ஏமாறக்கூடாது. இதில் நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். விரும்பி வாங்குறோம் கொடுக்குறோம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏமாற்றுகிற சமூகத்துக்கிட்ட போய் ஏமாறக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதரே, அவர் வந்து சொல்றார், அன்னஹு யுஹ்தஉ ஃபில் புயூ. புகாரில 2117வது இலக்க செய்தி. அல்லாஹ்வின் தூதரே, நான் கொடுக்கல் வாங்கல் செஞ்சா ஏமாற்றப்படுகிறேன், எனக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. இன்றைக்கு என்னங்க நிலைமை? எல்லாரும் சொல்லுவாங்க, மாடு வாங்குறோம் தான், ஆடு வாங்குறோம் தான், ஏமாத்திட்டு போயிடுறாங்களே அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எல்லாரும் ஏமாறுறோம் நாங்க. அவர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டா நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டு போயிடுறாங்களே, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா பாயஅத ஃபகுல்லா ஹிலாபா. நீ கொடுக்கல் வாங்கல் பண்ணினா, ஒப்பந்தம் பண்ணு, ஏமாற்று நடந்தால் பிஸ்னஸ் செல்லுபடியாகாது. இந்த அளவுக்கு புத்தியோட நடங்கன்னு சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். ஒரு கூட்டம் ஏமாத்துதுன்னு சொல்லி சல்லிய கறக்க தேவையில்ல, ஒரு கூட்டம் ஏமாத்துதுன்னு சொல்லி நம்ம போய் ஏமாந்துட்டு வர தேவையில்ல. இஸ்லாம் சொல்லல நீ இபாதத்து செய்யணுன்றதுக்காக ஏமாந்து ஏமாந்து செய்து இஸ்லாம் சொல்லல. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நம்பகமான ஒரு சமூகத்தை இதுக்காக பழக்குங்கன்னு சொல்ல வரேன். நம்பகமான ஒரு சமூகத்தை இதுக்காக உருவாக்குங்க சொல்ல வாரேன். நானும் நீங்களும் ஏமாற்றுகிற மனிதர்களிடத்தில் சென்று ஏமாறும் வரையில் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஏமாற்றுகிற இந்த மனிதர்களுக்கு நீ 1000 மாடு கொண்டு வந்து இறக்கு, நீ சரியா ராத்தல் சொல்லி, சரியா விளை சொல்லி, உண்மையான வயசை சொல்லி, முறையா நடக்கல் என்று சொன்ன நீ 1000 மாடு கொண்டாலும் உனக்கிட்ட வரமாட்டேன் நான். இந்த ஒரு போராட்டத்தை நீங்க ஏமாத்துறவனுக்கு எதிராக ஒரு போராட்டம் செஞ்சு பாருங்க, நிச்சயமா அவங்க நல்லவங்களா நாங்க போராடுறது மூலம் நினைச்சிடப்பட அவங்களுக்கு அநியாயம் செய்யணும். ஒரு வருஷம் நீங்க செஞ்சு பாருங்க, அடுத்த வருஷம் நம்பிக்கை அவனும் நடக்க ஆரம்பிச்சிருவான். நாங்க கோமாளிகளாக அல்லது ஏமாளிகளாக போறதுதான் அவங்களை ஏமாத்துறதுக்கு காரணம். அன்பார்ந்தவர்களே, ஒரு வருடம் 60,000 மாட்டை கொண்டுங்க டிரான்ஸ்போர்ட்டு, அதில் வேற லஞ்சமும் சரி என்னத்தையாலும் கொடுத்து தொலை, லஞ்சத்தை நான் அனுமதிக்க வரல, அதை நான் பின்னால் சொல்கிறேன். ஒரு 70,000 பரவாயில்ல, 60,000 மாட்டை கொண்டு கண்ணை மூக்க பொத்திக்கிட்டு 1 லட்சம் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு வருஷம் நம்ம கொடுப்போம், ஒரு ஆட்டை வாங்கி கொடுப்போம் அல்லது நம்பிக்கையானவனுக்கு ஒரு மாட்டை வாங்கி கொடுப்போம், ஒரு வருஷம் செய்யுங்க, அடுத்த வருஷம் கோட்டுக்கு கீழே இறங்கி நிற்பாங்க, நியாயமா விலை சொல்லுவாங்க, மனுஷனை புரிஞ்சு நடந்துகள். எனவே நாங்க போராட்டம் செய்யறது அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறதுக்கல்ல, அடுத்தவனிடத்தில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். எனவே சகோதரர்களே, இபாதத்தின்ற போர்வையில் இஸ்லாம் ஏமாற சொல்லவில்லை என்பதையும் நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இன்னும் குழியில போய் விழாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஃமின் ஒரு பொந்துக்குள் 2 தடவை விழ மாட்டான்னு சொன்னாங்க. என்ன, உங்களோட வீட்டு முன்னுக்கு தென்னை மரத்தில் ஒரு பொந்து இருந்துச்சு, போய் கையை போட்டீங்க, ஒரு தடவை உள்ளுக்கு என்னமோ கொத்திச்சுது, 2வது தடவை என்ன கொத்துதுன்னு பார்ப்பேன்னு கையை போட மாட்டான் ஒரு மூமின். எப்படி அழகான உதாரணம் பாருங்க. அன்பார்ந்தவர்களே, ஒருத்தனுக்கு சில பேர் என்ன செய்யறாங்க,
400 ராத்தல்னு சொல்லி மாட்டத்தாராங்க. சரியப்பா 400 ராத்தலுக்கு சல்லியை கொடுத்து எடுத்து வாங்கி அறுத்து பார்த்தா 250 ராத்தல் இருக்கு. அடுத்த தடவை என்ன பண்றாரு, இவன் ஏமாத்துறான், எனவே நான் அறுத்து போட்டு நிருப்பென்ற முடிவுக்கு வரான். இல்ல, ஒரு தடவை ஏமாத்தினானா முடிவெடுங்க, இதுக்கு போற உனக்கிட்ட மாடு எடுக்கிறது இல்ல. ஒரு 2 வருஷம் நீங்க ஸ்ட்ரைக் பண்ணி பாருங்க, 3வது வருஷம் உண்மையை சொல்லி பிசினஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் உருவாகுவார்கள். எனவே நானும் நீங்களும் ஏமாறும் வரையில் ஏமாத்துறவங்களை இல்லாமலாக்க முடியாது. எனவே அனுபவம் உள்ள நல்ல மனிதர்களை, இஸ்லாத்தோடு தொடர்புள்ள மனிதர்களை, குர்ஆன் சுன்னாவை நேசிக்கிற மனிதர்களை இந்த பணிக்கு அனுபவமாக்கி எடுத்தா ஏமாற்றுகிற மனிதர்கள் நல்லவங்களா மாறுறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமா அமையும் என்பதையும் இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.